வணக்கம் நண்பர்களே. 30 ஜூன். இன்றைக்கி பசங்க ஸ்கூல் லஞ்சுக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா கேட்டனால எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அதே செஞ்சுட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது டப்பா மூடியை வச்சு தேய்ச்ச மாவில் அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் பூரி கிடச்சிரும். அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது ஒரே ஒரு கேரட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்காங்க. அவங்களுக்கு கலந்த சாதம் பிடிக்காது. அதனால் ஹஸ்பண்ட் வெளியூர் பொரிக்கிற டைம் ஃபுல்லாக நான் முக்கால்வாசி குக்கக்காட்டை கலந்த சாதம் தான் செய்ய சொல்லுவேன். இன்றைக்கி தேங்காய் சாதம். எங்கள் வீட்டில் தேங்காய் சாதத்துக்கு வெங்காயம் வதக்க மாட்டோம். குக்கக்காய் வெங்காயம் பெரிய வெங்காயம் வதக்கி செஞ்சுருக்காங்க. ஆனால் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. காஞ்ச மிளகாய் தான் போடுவோம். அக்கா பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் பெரட்டல், தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் தனியாத்தூள் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி தொக்கு மாதிரி கிடைக்கும். ஸ்கூல் லஞ்ச் அம்மா பேக் பண்ணும்போது தேங்காய் சாதத்துக்கு ஒன்று வாழைக்காய் ரவுண்டாக கட் பண்ண வாழைக்காய் ரோஸ்ட் இருக்கும், இல்லைனா இந்த கத்திரிக்காய் பெரட்டல் இருக்கும். ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிக்காக நான் இது குக்கக்காவை இன்றைக்கி செய்ய சொன்னேன். எனக்கு பிடிச்ச லஞ்சை ஒர்க் முடிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை அம்மாக்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.